Hi, myself Bhaskar Reddy. I am working for a reputed healthcare firm. Today I am here to share my experience, especially while battling with COVID. I myself got infected. Being a healthcare industry, I immediately acted upon and took all the medical and even other precautions of getting isolated myself. Obviously, it is very evident that entire family also going to be infected, and that same thing happened in my case. That is one aspect, and the second aspect is being a healthcare responsible citizen. What else can be done to counter or battle this disease? We have been witnessing a lot of cases, especially who are coming a bit late or having comorbid conditions, which the clinical outcome point of view, not much of scope so far. Thanks to the medical entire medical system and the R&D, though the disease, the age is not that long or high, but the great clinicians have done so much of R&D and could able to establish some clinical protocols which can really save the life. Out of that, one of the greatest hope is plasma therapy, especially for the patients who are critically ill, battling for the life with this COVID virus. And truly the outcomes are phenomenal. We have a great experience, of course. So with that, I myself have volunteered to donate this plasma, which gave me a lot of self-satisfaction after winning this COVID battle. And touch wood, I'm telling you, this plasma therapy can save many lives. Take Tamil Nadu statistics alone. Till yesterday, almost 2.7 lakh population got infected, and touch wood, almost 80% of the population got recovered. That's the greatness of clinical strength. And if you look at the deceased percentage, is 1.7%. So I am sure with this plasma therapy, we can even save those deceased. Most of them can be easily saved. So my humble submission today is, we are the COVID warriors, so-called 2.1 lakh population, I guess, from the Tamil Nadu alone, can volunteer themselves to come forward to donate this plasma. We can save many lives. என்னோட பேர் அசீஸ். என்னோட ஏஜ் வந்து 55 இயர்ஸ். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் கொரோனா பாசிட்டிவ்காக நான் சேர்ந்துருந்தேன். என் கூடவே என்னோட மனைவியும் சேர்ந்துருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பட் என்னோட மனைவியோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு. அவங்க பழைப்பாங்களா பழைக்க மாட்டாங்களா என்ற சூழ்நிலையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிளாஸ்மா தெரப்பி கொடுத்த பிறகு தான் அவங்க பழைச்சாங்க. ஸோ பிளாஸ்மா தெரப்பி எவ்வளோ முக்கியன்றது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் குணமான பிறகு நானும் வந்து பிளாஸ்மா டொனேட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். என்னோடய மெயின் வேண்டுகோள் எல்லாருக்குமே என்னென்னா, எல்லாருமே வந்து முடிஞ்சால் கண்டிப்பாக பிளாஸ்மா டொனேட் பண்ணுங்கள். இதை வச்சு மட்டும்தான் வந்து கோவிடை நீங்கள் வின் பண்ண முடியும். தேங்க்யூ. என் பேர் கவின் ஃப்ராங்கோ. இந்த கொரோனா வைரஸ் இம்பேக்ட்னால எனக்கும் ஃபீவர்லாம் இருந்தது. நான் இங்கே குளோபலில் வந்துட்டு அட்மிட் ஆகிருந்தேன். 1 வீக் கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட் ஐசோலேஷன்றனால வெளியில் என்ன இம்பேக்ட் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ என் ஃபேமிலி அட் த டைம் வந்துட்டு இதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க வந்துட்டு பிளாஸ்மா டொனேஷன் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்துட்டு ரியலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போஸ்ட் ரெக்கவரி வந்துட்டு டாக்டரை மீட் பண்ணும்போது அவருமே இதை பற்றி இதோட பெனிஃபிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பிளாஸ்மா டொனேஷன் நம்ம க்யூர் ஆனது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த க்யூரோட பெனிஃபிட்டில் மற்றவங்களையும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி குட் திங். எல்லாரும் முடிஞ்சால் பிளாஸ்மா டொனேஷனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் டூ டொனேட் பிளாஸ்மா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. ரொம்ப பயந்தேன் ஆக்சுவலி. ஐயோ பிளட்டு கொடுக்கணுமா? நார்மலாக எனக்கு இன்ஜெக்ஷனாலே ரொம்ப பயம். அப்போ வந்து டாக்டர் அஸ்வின் சொன்னாங்க, ஓகே பயப்படாத, வந்து கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஐ கேம். அங்கே வந்துட்டு பிளாஸ்மா கொடுக்குறச்ச எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டு சாம்பிள் பேக் மட்டும் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், இது சின்னதாக இருக்குது, என்ன கொஞ்சம் தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டேன்.
அவ்வளோதான் மேம் அப்படி சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு சொன்னாங்க. பட் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா 350 ml எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக் இருந்துச்சு. என்னப்பா என்னை கேட்காம இவ்வளோ பிளட் எடுத்துட்டீங்க அப்படி சொல்லி சொன்னேன். அப்போ நான் வந்து டாக்டர் அஸ்வின் கிட்ட கேட்டேன், என்னையா இவ்வளோ பிளட் எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, பிளட்டு கொடுத்ததால வந்துட்டு 2 பேரும் வந்து நீங்கள் 2 பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. I felt very proud. Thank you so much. I am very happy. Thank you so much. Good morning. My name is Dr. Alok Khullar. I am the CEO, the Chief Executive Officer of Gleneagles Global Health City, Chennai. Today we wanted to stress upon the importance of plasma donation in saving other people's lives. In November 2019, the world was hit with a new challenge. It was a challenge humanity had not seen before. A pandemic which came after 100 years. A virus which evolved in some markets in China and has taken over the world and brought the world to its knees. When the virus hit India in last week of January, cases started increasing. Doctors didn't know how and what are the problems with this disease and what should we do to treat it. But we have learned over time, and what we have learned is that people who recover from COVID-19, after 2 weeks of recovery, their plasma, which is basically the liquid part of your blood, carries antibodies which can actually cure other very sick patients. What has happened is, lot of people have recovered from COVID. More than 97-98% people who actually get infected recover, and their plasma has proved to be life-saving for other patients. So we wanted to bring this awareness to people who have recovered from COVID and to the general public that plasma donation is life-saving. We have seen so many critical patients recover because of plasma donation by somebody who earlier was infected with COVID. See, each person when they give plasma, 4 units of plasma are prepared. Potentially they can save 4 lives. That is how important this is. We always have the chance to look after our own selves, but how many times do we get the privilege to save somebody else's life? Today we are doing this to generate awareness about plasma donation, how it is a service to humanity, how somebody who has recovered from COVID can save somebody's life who's critically battling with COVID to win. So COVID warriors who have already won the battle can actually help people who are fighting the battle to win. Thank you very much.